அனை அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கு பார்க்கலாம். இந்த வீடியோவின் நோக்கம் நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், டெலிகிராம், வாட்ஸ்அப்ல யாரும் சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றது நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா இருக்குன்னா பயன்படுத்திக்கோங்க. கம்மிங் ஜூலை 5th வந்து இங்கிலீஷ் செஷன் இன்ட்ராடே கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கு. யார் யார் கேட்டிருந்தீங்களோ அவங்களுக்கான டீட்டெயிலாம் அனுப்பியாச்சு. இங்கிலீஷ் செஷன் இது ஜூலை 5th ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? சரி, இப்போ ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, இவ்வளோ மார்க்கெட் நேற்று ஃபால் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் மட்டும் பாருங்க. 12 லட்சம் கான்ட்ராக்ட் பை. இதுல இப்படி இருக்கக்கூடாதுங்க. மார்க்கெட் ஏறணும்னா ரீட்டைல் ட்ரேடர் செல்லுக்கு மாறணும், அப்பதான் ஏறும். நேற்று மட்டுமே இவ்வளவு கான்ட்ராக்ட் உள்ள பை, அவ்வளோ மார்க்கெட் ஃபால் ஆகுது, ஆனா பை பண்ணிட்டு இருக்காங்க. அது சேஞ்ச் ஆகாம பெரிய இதாகிறது இல்லை. ப்ரோ ட்ரேடர் பாருங்க, அப்படியே அவங்க கான்ட்ராக்டை இவங்க சேஞ்ச் பண்ணி அப்படியே செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. இதுதான் மார்க்கெட். இது வந்து முடிவு போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. லைவ்ல வந்து மாறலாம். நமக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. மேக்ஸ்ல நமக்கு அப்படியே நம்ம புள்ளியில எங்க என்னன்னு தெரியும், அதை வைத்து நம்ம ட்ரேட் பண்றோம். நாம இந்த வீடியோவில் கொடுக்கறது வந்து ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான். நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இதை வைத்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ நோக்கி நீங்க சிந்திக்கணும் என்பதற்காக மட்டுமே. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 23,800 கால். பொறுமையா நீ கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறமா ட்ரேட் பண்ணுங்க, பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? 800 கால் 162 rupees சப்போர்ட் எடுத்தா நிஃப்டி 50 ஏறுவதற்கு ட்ரை பண்ணும். அதே 162 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா நிஃப்டி 50 இறங்குவதற்கு ட்ரை பண்ணும். அப்போ 23,800 கால் 162 இருக்கும்போது உங்க டெக்னிக் நீங்க என்ன வேணா பார்த்துக்கலாம். நம்ம எதுவும் பார்க்கறது இல்லை. நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம், பேட்டர்ன், நம்ம அதெல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாது. நியூஸ் என்ன எதுவும் தெரியாது. ஆனால் மார்க்கெட் மேக்ஸ் அடிப்படையிலையும் அதுக்கு ரூல், என்ட்ரி, எக்ஸிட்ஸ் எல்லாமே பிஃபோர் கால்குலேஷன் நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சுப்போம். 162 வரல சார், நான் என்ன சார் பண்ணிட்டோம்? யூடியூப் இக்னோர், தவிர்த்துருங்க. ஏன்னா அதுக்கு இன்னொரு வேல்யூ இருக்கு, அடுத்த வேல்யூ போய் அதை எடுத்துக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, அது 162 மேலதான் இருக்கு, கீழே தான் இருக்குன்னா ஒரு லைனை போட்டு பார்க்கறதுல அது ஃபால்ஸ் ஆகும், நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க. அதுவும் நம்ம மேக்ஸ்ல கண்டுபிடிச்சிருவோம். ஓகேங்களா? இங்க இருந்து மேல போனா ஒரு வேலையில திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் அந்த இடத்துல இங்க ஒரு டிசிஷன் மாறணும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு எழுந்து திரும்பணும், இங்க இருந்து அப்போ இங்க ஒரு டிசிஷன் மாறும். அப்போ 1000 பாயிண்ட் ஏறினாலும் எங்கெங்க போயிட்டு ஏறி நின்று மாறும், இறங்கினாலும் எங்கெங்க நின்று மாறும் அப்படிங்கிறது ஃபுல்லி மேக்ஸ் பிஃபோர் கால்குலேஷன். ஒரு ஸ்ட்ரைக் ஒரு வேலை திரும்பி ஆகணுங்க, ரூல். ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாமே அது நீங்க கண்டுபிடிக்கும். அப்புறம் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். யாரோ சொல்றதை நம்பி என்னைக்குமே ட்ரேட் பண்ணாதீங்க. இது நடந்திருக்கா இல்லையான்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.